ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஜியோ, ஏர்டெல் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் டேட்டா திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்திட்டு வந்த டேட்டா திட்டங்களை வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது டேட்டா திட்டங்களுக்கான விலையை மாற்றாமல் அதுக்குண்டான வேலிடிட்டி நாட்களை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பழைய பிளான் அப்படின்னு நினச்சி நிறைய ரீசார்ஜ் செஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் வந்து டெலிகாம் நிறுவனங்களின் ரீசார்ஜ் திட்டங்களில் வாய்ஸ் கால்களுக்கு மட்டும் தனி திட்டங்களை மீண்டும் அறிமுகப்படுத்த கடந்த மாதம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் சில திருத்தங்களை வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஜியோ, ஏர்டெல் நிறுவனங்கள் டேட்டா இல்லாமல் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் வசதிக்கு மட்டுமான புதிய ரீசார்ஜ் திட்டங்களை வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் புதிய திட்டம் அப்படின்ற பேரில் டேட்டா மற்றும் வாய்ஸ் கால்களுக்கு ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட தொகையில் இருந்து மிக சிறிய தொகையை மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டு டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ரத்து செஞ்சிட்டாங்க இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள். உதாரணத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜியோ நிறுவனம் 84 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், 6 GB டேட்டா மற்றும் 1000 SMS அடங்கிய திட்டத்துக்கு இதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 479 ரூபா தான் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது 84 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் மற்றும் 100 SMSகளுக்கு 458 ரூபாய் வசூலிக்கிறாங்க. வெறும் ரூபாய் 21 மட்டும் குறைச்சிட்டு 6 GB டேட்டா வந்து எடுத்துட்டாங்க. ஏர்டெல் மற்றும் விஐ தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இதே நடைமுறையை தான் வந்து பின்பற்றிட்டு வராங்க. அதே மாதிரி நாம் யூஸ் பண்ணக்கூடிய பூஸ்டர் டேட்டாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது கூடுதல் டேட்டா திட்டங்களுக்காக ரூபாய் 19க்கு 1 ஜிபியும், ரூபாய் 29க்கு 2 ஜிபியும், 69க்கு 6 ஜிபியும் ஆகியவற்றில் சப்தம் இல்லாமல் மாற்றங்களை செஞ்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. முன்பு பார்த்தீங்கன்னா டேட்டா நம்மக்கிட்ட தீர்ந்துச்சு அப்படின்னா கூடுதல் டேட்டா வந்து ரீசார்ஜ் செஞ்சோம்னா நம்மளுடைய மெயின் பிளான் வந்து எப்போ முடியுதோ அது வரலும் அந்த கூடுதல் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 69 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 நாள் தான் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஜிபி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு தான் வேலிடிட்டி. 29 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து 2 ஜிபி 2 நாள் தான் வேலிடிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே சமயம் நீங்கள் 175 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பூஸ்டர் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 28 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மெயின் பிளான் முடியும் வரை இருக்கக்கூடிய அந்த பிளானை வந்து அதை வந்து சத்தம் இல்லாமல் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எனவே வெறும் வாய்ஸ் கால்களுக்கு குறைந்த அந்த தொகையை இங்கே சரி கட்டுறதுக்காக குறைந்த தொகைக்கு 2 மடங்காக வருவாயிட்ட தொலைத்தொடர்பு பக்காவாக பிளான் செய்து நமக்கு புதிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிபி மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இல்லைனா 2 ஜிபி பண்ணலான்னு பண்ணுவாங்க. அது மெயின் பிளான் முடிகிறவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது நீங்கள் 19 ரூபாய்க்கு 29 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் வேலிடிட்டி மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. தெரியாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசார்ஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி தெரியாமல் தான் இந்த கூடுதல் டேட்டா திட்டங்களை ரீசார்ஜ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர்கிட்ட அவங்க வந்து திணிச்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதாவது நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான பயனர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையும் அலுவலகத்துலேயும் வந்து வைஃபை தான் அதிகமாக வந்து உபயோகிப்பாங்க. ஆனால் பலர் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்கு போன்ற உபயோகிக்காமல் வாட்ஸ்அப் போன்ற அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறதா இருக்காங்க. இவங்க அனைவரும் 28 அல்லது 84 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் மற்றும் 2 ஜிபி அல்லது 6 ஜிபி டேட்டா திட்டங்களை ரீசார்ஜ் செய்கிறவங்களா இருக்காங்க. ஒருவேளை டேட்டா முடிஞ்சிச்சுன்னா 1 ஜிபி 2 ஜிபி மட்டும் அவங்க தேவைக்கேற்ப வந்து ரீசார்ஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவில் வாய்ஸ் ஒன்லி திட்டமான 488 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 84 வேலிடிட்டிக்கு ரீசார்ஜ் செய்தால் தனியாக நீங்கள் டேட்டா வந்து போட்டே ஆகணும். இதனுடன் டேட்டா வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 28 நாளைக்கு 175
ரூபாய் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணோம். டேட்டா வந்து 10 GB கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கு வந்து ரூ. 525 நீங்கள் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம 84 நாளுக்கு வேலிடிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூ. 973 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்குது. இந்த நிலையில் 28 நாட்களுக்கு வாய்ஸ் மற்றும் 28 GB டேட்டா திட்டமான 209 ரீசார்ஜ் செய்யக்கூடிய சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ 84 நாட்கள் என்றால் 747 வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே உத்தியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லும் வோடஃபோன் ஐடியா வந்து பின்பற்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மற்றும் டேட்டாவுக்கு பிரத்யேகமான திட்டங்களை வந்து ட்ராய் அறிமுகம் செய்ய சொன்னது வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதில் ஸோ அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவா அல்லது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அவங்களுடைய லாபத்துக்காக அப்படின்ற கொஸ்டின் இங்கே வந்து வருது. இந்த புதிய அறிவிப்பு திட்டங்கள்னால உள்ளதும் போச்சுரா நொல்லக்கண்ணா அப்படின்ற கதை தான் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிருப்தியில் உள்ள பயனாளர்களின் குரல் அழைப்புகள் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு எட்டுமா அல்லது அவையும் நாட் ரீச்சபிள் பிளானாக தான் இருக்குமா அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.